ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜென்சி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இண்டிமினிட்டி கான்ட்ராக்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் கேரண்டி கான்ட்ராக்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, டாபிக் உள்ள போகலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அது கீழே வர இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் கேரண்டி கான்ட்ராக்ட்டும் ஒன்று. செக்ஷன் 126 சாப்டர் 8 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா கேரண்டி கான்ட்ராக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டென்ட் என்னென்னு பார்ப்போம். Contract to perform the promise or discharge the liability of a third person in case of default. ஸோ இது நார்மலாக இந்த கண்டென்ட் எடுத்தோடனே பார்த்தா உங்களுக்கு புரியாமல் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதை இந்த கண்டென்ட்டை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் ஒய் கிட்ட லோன் கேட்க போகிறாரு. ஸோ இந்த ஒய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு பேங்க் சம்திங் ஒரு பணம் கொடுக்குற ஒரு கம்பெனி, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ன்ற பர்சன் ஒய் கிட்ட லோன் கேட்க போகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோன் கேட்க வந்தாவே கண்டிப்பாக ஒரு கேரண்டிக்கு யாராவது பர்சன் சொல்லுங்கள் ஷூரிட்டி கேட்பாங்க. ஸோ அதுக்காக வந்த பர்சன் தான் ஜெட்டு. யாருக்காக வந்தார்? எக்ஸுக்காக ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு வந்தவர் தான் ஜெட்டு. ஸோ யார் லோன் கேட்க போகிறாரோ அவர் பிரின்சிபல் டெட்டார்னு சொல்லுவாங்க. யார் பணம் கொடுக்குறாரோ அவரை கிரெடிட்டார்னு சொல்லுவாங்க. யார் கேரண்டி கொடுக்க போகிறாரோ அவர் ஷூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதை நார்மலாக பார்த்தோன்னா டேக்கிங் லோன், யார் லோன் எடுக்க போகிறாரு அவர் தான் பிரின்சிபல் டெட்டார். ஸோ எக்ஸ் தான் லோன் எடுக்க போகிறாரு, அவர் பிரின்சிபல் டெட்டார். கிவர், யார் லோன் கொடுக்க போகிறாங்க கிரெடிட், அந்த ஃபினான்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க அவர் கிரெடிட்டார்னு சொல்லுவாங்க. ஸோ ஒய் கொடுக்க போகிறார், அவர் கிரெடிட்டார். கிவிங் அஷூரன்ஸ், யார் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, எக்ஸ் கட்டலைன்னா அதுக்கு அஷூரன்ஸ்க்கு ஃபுல் கேரண்டி நான் தான் சொல்லிட்டு ஜெட் வராரு. ஸோ இவர் ஷூரிட்டி, ஜெட் இஸ் ஷூரிட்டி. தீஸ் ஆர் த த்ரீ பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் த கேரண்டி கான்ட்ராக்ட். ஸோ பிரின்சிபல் டெட்டார், கிரெடிட்டார், ஷூரிட்டி, இவங்க தான் கேரண்டி கான்ட்ராக்டில் வர த்ரீ பார்ட்டிஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த கண்டென்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்க்கணும், கான்ட்ராக்ட் டு பெர்ஃபார்ம் த ப்ராமிஸ். ஸோ இந்த கான்ட்ராக்ட் எதுக்குன்னா டு பெர்ஃபார்ம் த ப்ராமிஸ், ஒரு ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்? எக்ஸ் பணம் கொடுக்காம போயிட்டானா அவருக்காக நான் கேரண்டி கொடுத்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் கான்ட்ராக்ட் டு பெர்ஃபார்ம் த ப்ராமிஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆ லயபிலிட்டி, ஒருத்தவங்க லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆஃப் அ தேர்ட் பர்சனோட லயபிலிட்டி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்ன்ற பர்சனோட அவரோட லயபிலிட்டிலேருந்து அவர் விடுவிக்கிறதுக்காக வர கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட், எதனால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்? அவர் கட்டாமல் அவர் டிஃபால்ட் ஆகிட்டார்னா, அவரோட பேமெண்ட்டு அவர் லோன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தவறிட்டார்னா அதுக்காக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுற கான்ட்ராக்ட் தான் கேரண்டி கான்ட்ராக்ட். ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக எல்லா கான்ட்ராக்ட் மாதிரியும் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேனே, த்ரீ பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் கேரண்டி கான்ட்ராக்ட். யார் யார்? பிரின்சிபல் டெட்டார், கிரெடிட்டார், ஷூரிட்டி. தீஸ் ஆர் த த்ரீ பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் த கேரண்டி கான்ட்ராக்ட். இந்த த்ரீ பார்ட்டிஸ் இருந்தால் தான் அது கேரண்டி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ கான்ட்ராக்ட்ஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். இதை கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னா இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ எக்ஸு ஒய் ஜெட் இந்த மூணு பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸு கண்டிப்பாக ஒய் கிட்ட லோனு கேட்க போகிறாரு. அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ஒன் கான்ட்ராக்ட் எங்களுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்காக இவர் ஜெட்டை கேரண்டி கொடுக்க வராரு. ஸோ இவங்களுக்காக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அவர் கட்ட வேண்டிய பணத்தை இவர் பேங்க்குக்கு கொடுக்கணும், ஃபினான்ஸ் கம்பெனி கொடுக்கணும். ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ மூணு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த நார்மலாக இந்த ஒரு கேஸ் எடுத்திங்கன்னா இந்த XYZ பிரின்சிபல் டெட்டா, கிரெடிட்டா, ஷூரிட்டி இவங்களுக்குள்ளே மூணு அக்ரிமெண்ட், மூணு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அதான் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ கன்சிடரேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெட் எக்ஸுக்காக லோன் நான் கட்டிடுறேன், நான் கேரண்டி கொடுத்து நான் ஷூரிட்டி கொடுத்து நான் கட்டிடுறேன் அப்படி சொல்கிறேன். ஸோ இதனால் ஜெட்டுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா? இல்லை, எந்த ப்ராஃபிட் இல்லை. அவர் கட்டாமல் போயிட்டானா இவருக்கு லாஸ் தான் வருமே தவிர ஸோ எந்த ப்ராஃபிட் இல்லை. ஸோ அதுதான் நோ கன்சிடரேஷன், நோ பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஸோ இந்த பார்ட்னர்ஸில் எப்படி இருக்கணும்? சப்போஸ் மைனராக இருந்துட்டு இல்லை அன்சவுண்ட் மைண்டு, மூளை வளர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கவங்கள இந்த கேரண்டி கான்ட்ராக்டில் வரக்கூடாது. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ்னால் அவங்க சவுண்ட் மைண்டாக இருக்கணும், லுனாட்டிக்காக இருக்கக்கூடாது, மேஜராக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸில் அடையணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் நோ இம்ப்ளைடு. நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன் இண்டிமினிட்டி கான்ட்ராக்டில் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடு இருக்குன்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் இருக்கணும், நோ இம்ப்ளைடு. அதாவது எக்ஸ்பிரஸ்னால் என்ன? ஓரல் ஆர் ரிட்டன். கண்டிப்பாக லோன் கொடுக்க வந்தால் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒன்று அக்ரிமெண்ட்டு ஓரலாகவும் இருக்கும், இல்லை எழுத்து வழியாக இருக்கும். ஸோ வாய்மொழியாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா எழுத்து மூலியமாக ஒரு அக்ரிமெண்ட். ஸோ ஓரல் ஆர் ரிட்டன் இருக்கும், நோ இம்ப்ளைடு. இந்த இடத்துல நான் ஜெட்டுக்காக நான் எக்ஸுக்காக நான் கேரண்டி கொடுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் மூலிமா இவர் கை அசைச்சுலாம் சொல்ல முடியாது. ஸோ நோ இம்ப்ளைட், ஒன்லி எக்ஸ்பிரஸ்டு கேரண்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணுமோ அது எல்லா கண்டிஷன்ஸுமே இந்த கேரண்டி கான்ட்ராக்டில் கண்டிப்பாக இருக்கணும். தீஸ் ஆர் த எசென்ஷியல் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கேரண்டி கான்ட்ராக்ட்.
இந்த கேரண்டி கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம ஒரு கேஸ் லாவோட பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸ்வான் வர்சஸ் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் 1836 நடந்த கேஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா XYZ அதே இந்த 3% வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. எக்ஸ் யாருன்னா பிரின்சிபல் டெட்டார் பிடி, அதை ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ அவர் வந்து கடன் வாங்குறாரு, யார்கிட்ட ஒயிட்டேருந்து வாங்குறாரு, கிரெடிட்டார்ட்டேருந்து வாங்குறாரு. Z வந்து அஷ்யூரிட்டி கொடுக்குறாரு எக்ஸுக்காக. ஸோ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமௌண்ட்டு இந்த கடன் கொடுத்தாங்களே அதுவே டிஃபால்ட்டாக இருக்குன்னு, அதுவே தவறான கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒய் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் வந்து பணம் கட்டாதனால கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. Z வந்து எனக்கு பணம் கொடுக்கல, அதனால் ஷூரிட்டி இவர் தான் கொடுத்துருக்காரு, இவர் தான் கட்டணும் அப்படி சொல்லிட்டு பண்ணுறாங்க. கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிச்சுன்னா நோ டெப்ட் டியூ. ஸோ அந்த ஒரிஜினல் டெப்டே வந்து வேலிட் இல்லை. ஸோ ஒரிஜினல் டெப்டே வேலிட் இல்லாதப்போ அதுக்காக போட்ட ஷூரிட்டியும் வேலிட் இல்லை. ஸோ வந்து Z வந்து லயபிள் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேரண்டி கார்டில் நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், எசென்ஷியல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டெப்ட் மஸ்ட் பி தேர். அதாவது ஒரு இடத்துல கடன் இருந்தால் தான் நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். கடன் இல்லாதப்போ நம்ம எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னென்னா டெப்ட், கடன் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா கன்சிடரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இதுக்கும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. 127 என்ன சொல்லியிருக்காங்கன்னா anything can be done or any promise made for the benefit of principal debtor. ஸோ பிரின்சிபல் டெட்டார் கடன் வாங்கினார் இல்லையா, அவருக்காக ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதன் மூலமே ஏதாவது நடந்தால் கன்சிடரேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா உஜ்ஜல் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வெர்சஸ் கோல் இண்டியா. இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா இந்த கோல் இண்டியா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியை வந்து நீங்கள் டிம்பரை கட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நோ கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கோல் இண்டியா என்ன பண்ணுறாங்க, உஜ்ஜல் டிரான்ஸ்போர்ட் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, எங்களுக்கு கன்சிடரேஷன் வேணும் அப்படி சொல்லிட்டு. கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா ஸோ அவங்க வந்து எதுவுமே கட்டே பண்ணல, எந்த டிம்பரும் எந்த ஒர்க்கும் நடக்கலை. ஸோ நடக்காதப்போ உங்களுக்கு எதுக்கு கன்சிடரேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ வந்து உஜ்ஜல் டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் லயபிள், நோ கன்சிடரேஷன் அப்படி சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் கேரண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் கவுண்டர் கேரண்டிடு ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பேங்க்கில் வந்து சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து லோன் வாங்க போகிறாரு, பேங்க் வந்து அந்த பாரோவருக்காக பேங்க் மூலயமா ஒரு கேரண்டிக்காக ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது கவுண்டர் கேரண்டி. ஸோ கவுண்டர் கேரண்டினா பேங்க் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணுற கேரண்டி வந்து கவுண்டர் கேரண்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் கன்சீல்மெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து வாய்டாக இருந்துச்சுன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷனாக இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ராடு, அதுக்கப்புறம் வந்து அண்டு இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி நிறையா பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும் மிஸ்ரெப்ரசன்டேஷன், தவறான புரிந்து கொள்ளுதல், கன்சல்மெண்ட், ஏமாத்துற மூலமா, இது மூலயமா வர கான்ட்ராக்ட் கூட வந்து கேரண்டி கான்ட்ராக்டில் வந்து இன்வேலிடாக இருக்கும் சில டைம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் பார்ப்போம், லண்டன் ஜென்ரல் ஆம்னிபஸ் வெர்சஸ் ஹாலோவி. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒருத்தருக்காக கேரண்டி கொடுக்குறாரு, அவருக்காக நான் ஃபுல்லாக கேரண்டி கொடுக்குறேன். அவர் யாரும் அவர் ஒரு சர்வெண்ட்டு. ஸோ அது கேரண்டி முடித்த பிறகு தான் தெரியுது இவர் வந்து இந்த சர்வெண்ட் வந்து ஏற்கனவே அங்கே வேலையில் டிஸ்மிஸ் ஆனவர். அப்போ இது இல்லாமல் அவர் மேலே ஒரு திருட்டு கேஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு லேட்டர் ஆன் தான் அந்த எக்ஸ்ன்ற பர்சனுக்கு தெரியுது. ஸோ இது வந்து எது கீழே வந்துன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் கன்சீல்மெண்ட். ஸோ தவறுதலாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வர போகிற கேரண்டி வந்து நாட் வேலிட். ஸோ ஒருத்தவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோன்னா அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சும் ஒரு தப்பான ஆளுக்கு நம்ம கேரண்டி கொடுத்தோன்னா நம்ம லயபிள் ஆகிடும். ஸோ இதில் வந்து அவருக்கு இந்த சர்வெண்ட்டை பற்றி முன்கூட்டியே எதுவுமே தெரியாமல் இவர் கேரண்டி கொடுத்ததுனால இந்த பர்சன் வந்து இதில் லயபிள் ஆக மாட்டார்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் கேரண்டி என்னென்ன இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 கேரண்டிஸ் என்னென்னா ஸ்பெசிஃபிக் கேரண்டி அண்ட் கண்டினியூயிங் கேரண்டி. ஸ்பெசிஃபிக் கேரண்டி அதர்வைஸ் நோன் அஸ் சிங்கிள் கேரண்டி அண்ட் கண்டினியூயிங் கேரண்டி. ஸோ அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் கேரண்டி சிங்கிள் கேரண்டின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரியுது. சிங்கிள்னா ஒன்லி ஒன் டிரான்சாக்ஷன். இப்போ XY ஒரு பர்சன் இருக்காங்க, இப்போ Z வந்து கேரண்டி கொடுக்க வராரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன், இவர் வந்து ஒரு 50,000 கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இந்த 50,000 இவர் கட்டலைன்னா நான் கொடுக்குறேன், இவருக்காக கேரண்டி கொடுன்னு சொல்லிட்டு இந்த Y கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஒரே ஒரு டிரான்சாக்ஷன், ஸோ நாட் அப்ளைட் ஃபார் மெனி டிரான்சாக்ஷன். ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன், ஒரு ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷனுக்காக போட்டப்படுற கேரண்டி வந்து ஸ்பெசிஃபிக் கேரண்டி. இந்த ஸ்பெசிஃபிக் கேரண்டி எப்போ முடிவுக்கு வரும்னா வேர் த டெப்ட் இஸ் பெய்டு. இந்த 50,000 சப்போஸ் இவர் கட்டலைன்னா இவர் Z கட்டுறாரு, கட்டி முடித்தோடனே அப்புறம் என்ன கடன் ஃபுல்லாக அடைஞ்சிச்சு, ஒரு கடன் தான், அந்த சிங்கிள் கேரண்டி முடிஞ்சிட்டோடனே அப்புறம் எந்த வேல்யூ இல்லை. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கேரண்டி கம்ஸ் டு அன் எண்ட் வேர் த டெப்ட் இஸ் பெய்டு. ஒரு ஃபுல் கடன் முடிஞ்சிச்சுன்னா இந்த
கேரண்டிக்கு வேலையே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேரண்டி, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் கேரண்டி ஃபார் மெனி டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து XYZ இருக்கார். இவர் ஒரு 3 லட்சம் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொதல் டைம் வந்து 50,000 வாங்கியிருக்காரு, ரெண்டாவது டைம் வந்து ஒரு 3 லட்சம் வாங்கியிருக்காரு, அப்புறம் ஒரு 2 லட்சம் வாங்கி. ஸோ இதில் வந்து 3 டிரான்சாக்ஷன் வருது. ஸோ கண்டினியூங் கேரண்டி, அவர் வாங்குற 3 இதுக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு வருது தான் கண்டினியூங் கேரண்டி. ஸோ கிவ்ஸ் கேரண்டி ஃபார் மெனி டிரான்சாக்ஷன். ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம், இந்த 3 இது வாங்குறாரு இல்லையா. ஸோ இது 5 வருஷம்னா, சப்போஸ் எக்ஸாம்பிள் 5 வருஷத்தில் இவர் கொடுக்கணுன்னா அந்த 5 வருஷத்துக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 5 வருஷம் ஃபிக்ஸட் பீரியடுக்கு கொடுக்குற கேரண்டி வந்து கண்டினியூங் கேரண்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூங் கேரண்டி எப்போ கேன்சல் பண்ண முடியும்னா, கண்டினியூங் கேரண்டி கேன் பி ரிவோக்டு பை ஷூரிட்டி அட் எனி டைம். இந்த ஷூரிட்டி நினச்சாருன்னா எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து இதுக்கு மேலே நான் வர விரும்பல, பை கிவிங் நோட்டீஸ். ஸோ சும்மானே வந்து நான் கேன்சல் பண்ண சொல்ல முடியாது. ப்ராப்பராக வந்து எக்ஸுக்கும் சரி ஒய்க்கும் சரி, அதாவது பிரின்சிபல் டெட்டாருக்கும் சரி கிரெடிட்டாருக்கும் சரி ஒரு நோட்டீஸ் கொடுத்த பிறகு ஷூரிட்டி வந்து அவரோட பொறுப்புலேருந்து விலகிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டினியூங் கேரண்டி கேன் பி ரிவோக்டு பை ஷூரிட்டி அட் எனி டைம் பை கிவிங் நோட்டீஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் ரிவகேஷன். ஒன்ஸ் இவர் வந்து 2 டிரான்சாக்ஷனுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாரு, நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிரான்சாக்ஷன் வந்து கேரண்டி கொடுக்காம இருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து ரிவோக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுலேருந்து கேன்சல் ஆகி போயிடுறாரு. நான் வேணாம், நான் வரலன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு ஷூரிட்டி வெளியே வந்துடுறாரு. ஸோ இன்னும் ஒரே ஒரு டெப்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிவோக் ஆகிட்டாருன்னா அப்புறம் வர டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஷூரிட்டி பொறுப்பாக மாட்டார். அதுதான் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் ரிவகேஷன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூங் கேரண்டி, ஸ்பெசிஃபிக் கேரண்டி என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 128 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஷூரிட்டியோட லயபிலிட்டி சொல்லுது. ஒரு ஷூரிட்டி அந்த கேரண்டி கொடுக்க வரல அவருக்கு என்னென்ன ஜென்ரலாக என்னென்ன கடமைகள் இருக்குன்னு பார்க்கலாம். லயபிள் ஃபார் ஆல் டெப்ஸ் ஆஃப் பிரின்சிபல் டெட்டா, இந்த கடன் வாங்கினவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே ஷூரிட்டிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட், காஸ்ட், டேமேஜஸ் ஆல் ரெக்கவர் என்னதுன்னா அதில் மட்டும் இல்லை, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கான செலவுகள் எல்லாம் டேமேஜ் அது கூட வந்து ஷூரிட்டி லயபிள் ஆகிறாரு அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் இது கொஞ்சம் பாருங்கள், லயபிலிட்டி ஆஃப் த ஷூரிட்டி இஸ் கோ எக்ஸ்டென்சிவ் அன்லெஸ் ப்ரொவைடட் பை த கான்ட்ராக்ட். கோ எக்ஸ்டென்சிவ்னா இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கார் இல்லையா எக்ஸு ஒய் Z. ஸோ இந்த எக்ஸ் பர்சன் வந்து 45,000 லோன் வாங்குறாரு. யார்கிட்டேருந்து வாங்குறாரு? கிரெடிட்டார் ஒய்கிட்டேருந்து 45,000 வாங்குறாரு. இவர் என்ன பண்ணார், 15,000 இவர் கட்டிடுறாரு. ஸோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ ஒரு அமௌண்ட் அவர் கட்டிட்டார், பேலன்ஸ் இருக்க 30,000 நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டை நான் கொடுக்குறேன். இல்லைனா நான் 15,000 கொடுக்குறேன், அவர் 30, அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், அதில் பாதி கொடுக்குறேன், பாதிக்கு மட்டும் நான் கேரண்டி ஆகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா கோ எக்ஸ்டென்சிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், ஷூரிட்டி வந்து என்னென்னா அவர் வந்து எல்லா டெப்ஸுக்கு பொறுப்பாக வராரு. யாரோடுக்கு? கிரெடிட்டருக்கு என்னென்ன டெப்ஸ் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் ஷூரிட்டி லயபிள் ஆகிறார். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் டேமேஜஸ் சேர்த்து ஷூரிட்டி லயபிள் ஆகிறாரு. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டெட்டா, பி ஷூரிட்டி. ஸோ ஏக்காக பி ஷூரிட்டி வராரு, சி வந்து கிரெடிட்டர். அந்த கிரெடிட்டருக்கு ஷூரிட்டி தான் எல்லாத்துக்கும் லயபிள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.